நேற்றைய தினம் மாநாட்டில் பேசுகின்ற பொழுது திரு நெல்லை முபாரக் பேசுகின்ற பொழுது சிறுபான்மை கட்சியினுடைய வாக்கு வங்கியை மொத்தமாக பெற்றுவிடலாம் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பேரிடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்ப சிறுபான்மை சமூகத்தை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் எஸ்டிபிஐ பார்க்கிறதா, பயன்படுத்துகிறதா? அதன் வெளிப்பாடு தான் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்கிற பேச்சா? நேற்று நடைபெற்ற வெல்லட்டும் மதச்சார்பின்மை என்கின்ற மாநாட்டிலே மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக பேசினார். அதில் குறிப்பாக இப்போ இங்கே பேசிகிட்டு இருந்த சில விஷயங்களை நம்ம பின்னாடி நான் பேசுகிறேன். இந்த சிறைவாசி விடுதலை சம்பந்தமான மாற்று கருத்துக்கள் இருக்குது, அதே மாதிரி இந்த சிஏஏ விஷயங்கள் சம்பந்தமான மாற்று கருத்துக்கள் இருக்குது, நம்ம பேசுவோம் அது சம்பந்தமாக. முதல்ல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சிறுபான்மையினுடைய முழு வாக்குகளை பெற்று தான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு. முழு வாக்குகளையும் பெற்றுதான் திமுக 69% வாக்குகளை பெற்றுதான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கு. நான் கேட்குற முதல் கேள்வி, இந்த 2.5 ஆண்டு காலமாக திமுக அரசு சிறுபான்மை மக்களுக்கு செய்த நலன் என்ன? அதை மட்டும் சொல்லணும் முதல்ல. ஏன்னா என்ன 2.5 வருஷத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்றது இருக்குல்ல, ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்ற அந்த கேள்வி முதல் கேள்வி, அதற்கு பதில் சொல்லணும். ரெண்டாவது, இப்போ நாம் வச்சிருக்கக்கூடிய இந்த சிறைவாசி பிரச்சனை என்பது பல ஆண்டு காலமாக நம்ம இந்த விஷயங்களை கேட்டுட்டு வரோம். இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், பிரதான அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய எல்லாரிடமும் இந்த கோரிக்கையை சிறுபான்மை மக்கள் வச்சுக்கிட்டே தான் வரும். திமுகவிற்கு இதனுடைய ஆழமும் தெரியும், இதனுடைய அகலமும் தெரியும், என்ன பண்ணணுன்றது தெரியும். தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பாவி சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் என்ற வாக்குறுதியை தரார். அதன் அடிப்படையில் தான் இந்த 70% வாக்குகளும் இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு விழுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை செய்யாமல் அந்த பாலை தூக்கி கொண்டு போய் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஆளுநர்கிட்ட போட்டிருக்காரு. இப்போ நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, நீங்கள் ஆளுநர்கிட்ட போடுவேன் என்று சொல்லித்தான் நீங்கள் வாக்குகளை இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாங்கினீங்களா? நடைமுறை என்ன? நடைமுறை வருவோம். என்னன்னா, இப்போ நடைமுறையாக இருந்தால் கூட நிறைய வல்லுநர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, 161 அடிப்படையிலேயே நீங்கள் அவர்களை விடுதலை செய்ய முடியும். ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பி வைத்து அதை நீங்கள் பெற முடியும். நான் கேட்குறேன், 7 தமிழருடைய விடுதலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது? 7 தமிழர் விடுதலை பிரச்சனையில் சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியதான அழுத்தம் வந்தது. அதே அழுத்தத்தை இவங்க ஏன் இப்போ கொடுக்க மாட்டுறாங்க? சிறைவாசி விடுதலையில் ஏன் அந்த தீர்மானத்தை கொடுக்கல? அதை விட இன்னொரு கேள்வியை நான் இங்கே வச்சிடறேன். சிறைவாசிகளுடைய விடுதலை விஷயத்தில் அவர்களாக, அதாவது சிறையில் இருக்கக்கூடிய மக்களாக போய் எனக்கு ப்ரீ மெச்சூர்டு ரிலீஸ் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே தமிழகத்தினுடைய அரசாங்கம் சார்பாக தாக்கல் செய்யக்கூடிய அஃபிடேவிட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழகத்தில் இதுவரைக்கும் அரசாண்ட எந்த அரசாலையும் சொல்லப்படாத பல விஷயங்களை அதில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இவர்களை வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது இரட்டை வேறமா தெரியலையா? ஒரு பக்கம் ஆளுநர்கிட்ட நாங்கள் அனுப்பிட்டோம்னு சொல்கிறதும், அவர்களாக நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் விடுவதற்கு தயாராக இருந்தும் கூட நீதிமன்றத்தில் இப்போதைக்கு நாங்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம் என்று சொல்வதும், இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்ல போனா கடைசியா சின்ன குறுக்கீடு. சரி, அடுத்து நீங்க தொடர்ந்து. நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர்களுக்கு ஒருவேளை நீங்கள் 49 பேரையும் நீங்கள் பரிந்துரை செஞ்சிருந்தீங்கன்னு வைங்களேன், இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட எல்லாரையும் நீங்கள் பரிந்துரை செஞ்சிருந்தீங்களா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் அவர்களுக்கு பரோல் கொடுக்கலாம்ல. 7 தமிழர் விஷயத்துல நீங்க அவங்களுக்கு பரோல் கொடுத்து வெளியில வச்சிருந்தீங்களே, அவர்களுக்கே நீங்க பரோல் கொடுக்க மாட்டீங்க. பரோல் கேட்டு அப்ளை பண்றவங்களுக்கும் என்ன சொல்றீங்கன்னா, 6 மாத காலம் கோர்ட் தருவதற்கு தயாரா இருந்துச்சு ஒரு வழக்குல. ஆனால் இவர்கள் 3 மாத காலம் போதும்னு சொல்லி வழக்குல கேட்டு பெறாங்க. இதை நான் உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். 3 மாத ஒண்ணு இதுல மறுக்கிறாங்க உடனடியாக. குறுக்கிட கூடாதுன்னு பேசிட்டு அவங்களே ஏன் குறுக்கிடுறாங்கன்னு தெரியல. சரி, சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துல சொல்லிட்டாங்க. சின்ன குறுக்கீடு தான், நீங்க தொடரலாம். நான் சொல்றது என்னன்னா, சிறைவாசி விஷயத்துல இரட்டை நாடகம் போட முடியாது. ஏன்னா மக்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் வெளியில சொல்லிட்டோம், இதுதான் நடக்குது. 7 தமிழர்களுக்கு என்னெல்லாம் உடன்படுமோ அதே தான் இங்கே உடன்படும். நாங்கள் சில அமைச்சர்களை சந்தித்து பேசும்போது கூட அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதற்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் வாங்கிங்கன்னு தான் சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போய் வாங்குவதற்கு அந்த சிறைவாசியினுடைய குடும்பங்கள் அந்த லெவலுக்கு வசதியாக இல்லை. அவர்கள் ஆல்ரெடியே பிரச்சனையில் இருக்காங்க. அரசாங்கத்தை நம்பித்தான் நாங்கள் வாக்களித்து சிறுபான்மை மக்கள் உங்கள்கிட்ட வந்தோம். ஆனால் இதில் பெரிய முரண்பாடை திமுக அரசு காட்டி நிற்கிது. ஒன்று அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, சமீபத்தில் நம்முடைய எடப்பாடியார் சட்டமன்றத்தில் இதை தீர்மானமாக கொண்டு வரப்படுது.
இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்கள் மட்டுமே பேசிட்டு இருந்த அந்த விஷயம், அல்லது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் மட்டுமே பேசிட்டு இருந்த விஷயம், இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த சட்டமன்றத்துடைய தீர்மானம் உருவாக்கிருச்சு. தீர்மானத்தின் அடிப்படையில் பேசும்போது அது வரைக்கும் முதலமைச்சர் பதிலே சொன்னதில்லை எப்பவுமே. அப்பதான் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றார். அப்போ இந்த விஷயத்தை அரசியலாக்கப்படுவதற்காக சிறுபான்மை மக்கள் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. அதிமுக வந்து சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை கொண்டு வரும்போதுதான் அது இங்க அரசியலாக்கப்பட்டு இன்னைக்கு அது ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட் நிக்குது. சிறைவாசிகளுடைய விடுதலை சென்டர் ஆஃப் பாயிண்ட். ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக அரசில் அல்லது முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி விடுதலைக்கு இந்த நடவடிக்கை எடுக்காம எதிர்க்கட்சி ஆனதுக்கு பிறகு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. ஆனால் திமுக ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கோப்புகளை ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆளுநர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அதை வலியுறுத்தாத அதிமுகவோடு எஸ்டிபிஐ கைகோர்ப்பது எந்த விதத்தில் ஆளுநரை பத்தி தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும், தமிழகத்துடைய முதலமைச்சருக்கும் தெரியும். ஆளுநர் என்ன செய்வார் என்பதும் தெரியும். இது எவ்வளவு காலம் காலதாமதப்படுத்துவார் என்பதெல்லாம் தெரியும். நாங்க கேட்கிற குறைஞ்சபட்சம் என்னன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே இதுல உடன்பாடு இருந்தால் நீங்கள் ஏன் பரவல் தரலன்னு கேட்கிறோம். நீங்கள் வழிகாவல் இல்லாத பரவலை நீங்க உடனடியாக இங்க இருக்கக்கூடிய 3 மாணவிகள் எரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலையில காட்டிய ஆர்வத்தை அதிமுக இதுல காமிக்கல. இஸ்லாமிய கைதிகளை முன்னிலை நாங்க சிறைவாசி விஷயத்துல அதிமுகவோடு ஏன் எஸ்டிபி கைகோர்க்க நிக்குது? நாங்கள் சிறைவாசி விஷயத்துல நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை கிளியரா சொல்லிடுறோம். நாங்க அந்த சிறைவாசிகளுக்கு விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தீர்வு. ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகமும் அவர்களுக்கான விடுதலை நோக்கி தான் நாங்க நிக்கிறோம். அந்த இடத்துல நாங்க என்ன கேட்கிறோம்னா, இப்படி ஒரு ஆட்சியை நம்பி நாமல் வாக்களித்து இதற்காக எஸ்டிபிஐ முதலமைச்சரை முன்பு எடப்பாடி திரு பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிற முதலமைச்சரை எத்தனை முறை எஸ்டிபிஐ பார்த்திருக்கு? அதுதான் இப்ப அடுத்த பதிலா நான் அதுதான் சொல்ல வரணும். என்னன்னா, நான் 2.5 ஆண்டு காலமாக இந்த திமுக அரசு என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி வச்சேன் இல்லையா? இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெறும் சிறைவாசி விடுதலை மட்டும் பிரச்சனை இல்லை, ஏறத்தாழ பல்வேறு கட்ட பிரச்சனைகள் எங்கள்கிட்ட இருக்கு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் அடுக்கி வச்சிருக்கோம். ஆனா ஒன்லி இதை நோக்கி மட்டும் எங்களை கொண்டு போற மாதிரியான அரசாங்கம் எங்களை கொண்டு போயிட்டு இருக்கு. நாங்க பல்வேறு கட்டங்கள்ல எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்தோ அதே மாதிரி சிறுபான்மை சமூகம் சார்ந்தோ பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் சந்தித்து நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து கொடுக்க வேண்டும், பேச வேண்டும் என்று பல்வேறு நேரங்களில் நாங்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். ஒரு நாளும் இஸ்லாமிய சமூகம் எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு அது வாய்ப்பு தரல. ஆனால் பல்வேறு கட்டங்களில் அதிகாரிகளை சந்திச்சு நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். என்னென்ன தேவை, இந்த சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை எஸ்டிபிஐ கட்சி தன்னுடைய ஒட்டுமொத்தமாக வரையறுத்து பல்வேறு கட்டங்களை கொடுத்திருக்கோம். முதலமைச்சரை சந்திப்பதே இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க. நான் அதை சொல்றேன். ஏன்னா இது குறிப்பிட வேண்டிய தேவை இருக்குன்னு நான் சொல்றேன். இவரும் சிறைவாசி பிரச்சனை மட்டுமல்ல, எங்களுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு, இங்க ஆலயங்களை கட்ட முடியல, பள்ளிவாசல்கள் கட்ட முடியல, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. நான் அடிக்கிருவேன். டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குங்க. டிஎன்பிஎஸ்ல ஒரே ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் இல்ல, டிஎன்பிஎஸ்ல இல்ல. அதே மாதிரி ஒரு துணை வேண்டர் இல்ல. எல்லா பல்கலைக்கழகங்களும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்து ஏறத்தாழ நிறைய கோரிக்கைகள்